ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். தீத்து 2 1 முதல் 8. தியான வசனம். திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 19:7. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். இங்கே ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் என்று குறிப்பிட்டிருப்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றியது ஆகும். இந்த உலக வாழ்க்கையிலே, இந்த உலகத்திலே நடைமுறையிலே ஸ்திரீயானவள் விவாகத்திற்காக நியமிக்கப்பட்ட பின்பு மணவாட்டி என்றும், விவாகத்திற்கு பின்பாக அவள் மனைவி என்றும் அழைக்கப்படுகிறாள். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய உலகத்தில் ஸ்திரீயானவள் விவாகத்திற்கு முன்பாக மனைவி என்றும், விவாகத்திற்கு பின்பாக மணவாட்டி என்றும் அழைக்கப்படுகிறாள். பெண்ணானவள் மணவாட்டியாய் இருக்கையில் மற்றவர்களால் கனம் பண்ணப்பட்டு மேன்மைப்படுத்தப்படுகிறாள். ஆனால் மனைவியான பின்போ மற்றவர்களால் பலவித பாடுகளை அனுபவிக்கிறாள். மணவாட்டியின் காலம் சுகம் நிறைந்த ஒரு காலம், மனைவியின் ஜீவியமோ பாடுகளும் கஷ்டங்களும் நிறைந்த ஒரு காலம். ஆகையால் ஆட்டுக்குட்டியானவரின் மனைவிக்கு வரும் கஷ்டமும் பாடும் அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம்தான் என்று நாம் வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவருடைய வருகைக்கு பின் அவள் அனுபவிக்கும் கனமும் மகிமையும் நித்தியமாய் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பரலோக குடும்பத்திலே கீழ்கண்ட அனுபவங்களை பார்க்கிறோம். நாம் ரட்சிக்கப்படும் போது தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். தேவனுடைய சித்தத்திற்கும் பரிசுத்த ஜீவத்திற்கும் நம்மை ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தராகிய இயேசுவுக்கு சகோதரராக மாறுகிறோம். பின்பு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் பெறுகையில் கர்த்தராகிய இயேசுவுக்கு மனைவியாகிறோம். மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினால்தான் மணவாட்டியாக மாற முடியும். ஆயத்தம் பண்ணும் மனைவி சில சுபாவங்களை உடையவளாய் இருக்க வேண்டும். அதை நாம் பரிசுத்த வேதத்திலிருந்து தியானிப்போம். முதலாவதாக 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாந்தத்தை தரித்து கொண்டவளாக இருக்க வேண்டும். புருஷனாகிய இயேசு கிறிஸ்து சாந்த குணமுள்ளவராய் இருக்கிறது போல மனைவியும் சாந்த குணமுள்ளவளாய் இருக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தில் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்பதாக மத்தேயு 5:5 குறிப்பிடுகிறார். பவுலடிகளாரும் பிலிப்பியருக்கு எழுதுகின்ற பொழுது, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்பதாக 4:5 வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் மோசே பூமியில் உள்ள எல்லா மனுஷரிலும் சாந்த குணமுள்ளவன் என்று சாட்சி பெற்றவனாயிருந்தான் என்பதாக எண்ணாகமம் 12:3 சொல்லுகிறது. ஆனாலும் கடைசியில் அவன் தன் சாந்த குணத்தை இழந்தபோது கானானை சுதந்திரிக்க முடியாதவனாய் போனானே. கவனமாயிருப்போம். ஆயத்தம் பண்ணும் மனைவி சாந்தமுடையவளாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக அதே 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் பார்க்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, அமைதலுமுள்ள ஆவியாகிய, அமைதலுள்ள ஆவி, அமைதி உடையவளாய் இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அமைதல் உள்ளவராயிருந்தார். தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் என்பதாக ஏசாயா குறிப்பிடுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை மரணத்திற்கு ஒப்புக் கொடுத்த வேளையில் பிலாத்து அவரிடத்திலே பல கேள்விகளை கேட்கையில் நியாயம் பேச ஏதுவிருந்தோ அவர் நியாயம் பேசவில்லை, முறுமுறுக்கவும் இல்லை, துக்கப்படவில்லை, எதிர்க்கவும் இல்லை, அமைதலாயிருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, மனைவியாக ஆயத்தம் பண்ணுகிற தேவனுடைய பிள்ளையே, உன்னிடத்தில் இந்த அமைதல் காணப்படுகிறதா? அமைதலும் சாந்தமும் என்னிடத்தில் இல்லை என்றால் நான் மனைவி என்கின்றதானே அந்த அந்தஸ்தை பெற இயலாதவளாய் காணப்பட்டு விடுவேன். ஆம், சாந்தம், அமைதல். மூன்றாவதாக எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் பார்க்கின்ற பொழுது, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள் என்பதாக பவுலடிகளார் அங்கே குறிப்பிடுகிறார்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரணபரியந்தம் கீழ்ப்படிந்தவரானார். பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்தது மட்டுமல்ல, சிருஷ்டிக்கும் கீழ்ப்படிந்தார். புருஷனாகிய இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தது போல நீங்களும் நானும் தேவனுக்கும் தேவனுடைய வசனங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். உதாரணமாக, சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள் என்பதாக பேதுரு அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். ஆபிரகாம் தன்னுடைய தேசம், இனம், தகப்பன் வீடு ஆகியவற்றை விட்டுவிட்டு தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து புறப்பட்ட போது சாராளும் கீழ்ப்படிந்து புறப்பட்டாள். ஆபிரகாம் அஸ்திபாரமுள்ள நகரத்தை தூரத்திலே கண்டபோது, நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, நாம் அந்நியரும் பரதேசிகளும் என்ற வெளிப்படுத்தலோடு கூடாரத்தில் குடியிருந்தான். சாராளும் அவனுக்கு கீழ்ப்படிந்து கூடாரத்தில் குடியிருந்தாள். ஆபிரகாம் அந்நியரை உபசரிக்க விரும்பின நேரத்தில் சாராளும் அவனுக்கு கீழ்ப்படிந்து உதவி செய்தாள். தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை தரும்போது நாம் முற்றுமாக அவருக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் கீழ்ப்படிவோம் என்ற விசுவாசத்தோடு தந்திருக்கிறார் என்பதாக அப்போஸ்தலர் 5:32 குறிப்பிடுகிறது. ஆம், கீழ்ப்படிதல் நமக்கு மிக அவசியம். 4வதாக, எபேசியர் 5:33 சொல்லுகிறது, எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் தன் மனைவியினிடத்தில் அன்பு கூற கடவன், மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாயிருக்க கடவுள் என்பதாக அங்கே நாம் வாசிக்கிறோம். ஆம், இங்கே பயபக்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பயபக்தியுடையவராய் ஜீவித்தபடியால் தேவன் அவருடைய ஜெபத்தை கேட்டு கிரியை செய்தார். எபிரேயர் 5:7 சொல்கிறதை பாருங்கள். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்து பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் என்பதாக நாம் அங்கே வாசிக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே பயபக்தி ஒவ்வொரு மனைவிக்கும் அவசியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பயபக்தி உள்ளவர்கள் தங்கள் தனி ஜெபம், போச ஜெபம், குடும்ப ஜெபம், பொது ஜெபம் எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவர்களாக இருப்பார்கள். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 32:6, பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான், அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது என்பதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பாதுகாவலாக இருப்பது அருமையான கர்த்தருடைய பயபக்தி. 5வதாக நாம் பார்க்கின்ற பொழுது தீத்து நிருபம் 2:4 நாம் பார்ப்போம் என்றால், தீத்து 2:4 இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பு செலுத்த வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலே அன்பு செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவர் அன்பு செலுத்தினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தார். எபேசியர் 5:27 சொல்லுகிறது. அதுபோல நீங்களும் நானும் ஜீவனை கொடுத்து அவரை நேசிக்க வேண்டும். என்னுடைய அன்பு ஏனோ தானவென்று இல்லாமல் ஆழமான ஒரு அன்பாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்பதாக 2 கொரிந்தியர் 5:14 பவுல் எழுதுகிறார். 6வதாக நாம் பார்க்கின்ற பொழுது தீத்து 2:5 தெளிந்த புத்தி உள்ளவர்களும், தெளிந்த புத்தி, மனக்கவலைகள், மாம்சீக எண்ணங்கள் வருகின்ற போது மனிதன் தெளிந்த புத்தி இல்லாமல் காணப்படுகிறார். அப்போஸ்தலனாகிய பேதுரு, உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள் என்பதாக எழுதுகிறார். எபேசியருக்கு எழுதுகின்ற பொழுது பவுலடிகளார், சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயிருங்கள் என்பதாக சொல்லுகிறார். சத்தியத்தை கேட்கும்போதும் படிக்கும்போதும் அதன்படி ஜீவிப்பேன் என நாம் தீர்மானம் எடுக்கையில் அந்த தீர்மானங்கள் நமது மனதை கச்சை போல் கட்டுகின்றன. எனவே அன்பானவர்களே, புத்தியிலே அந்தகாரமோ கலக்கமோ குழப்பமோ ஏற்படாமல் நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். 7வதாக தீத்து 2:5 தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது, தெளிந்த புத்தியுள்ளவர்களும் கற்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு, நான் உங்களை கற்புள்ள கனியாக கிறிஸ்து எனும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்பதாக 2 கொரிந்தியர் 11:2 எழுதுகிறார். ஒரே புருஷனாகிய இயேசுதான் நம்மை ஆண்டு கொள்ள வேண்டும்.
உலகமோ மாமிசமோ பிசாசோ நம்மை ஆளுவதற்கு இடமளிக்கக்கூடாது. நமது ஆசை அவரை மாத்திரமே பற்றியிருக்கதாக வேண்டும். அடுத்தபடியாக தீத்து 2:5 நான் பார்க்கின்ற பொழுது வீட்டிலே தரித்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வீடு என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு கட்டுப்பாடுள்ள ஒரு ஜீவியம். நாம் வசனத்தினாலே கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை அமைகிறவர்களாகவும் அந்த வசனம் வாழுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். வசனத்தின்படி வாழ்வது வீட்டில் தரித்திருப்பது. தேவனை நம்முடைய வீட்டிலே அழைத்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்வது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். நிறைவாக நாம் பார்க்கின்ற பொழுது பரிசுத்தமுடையவர்களாக இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 2:15 இதைத்தான் குறிப்பிடுகிறது. அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள். இந்த ஆண்டவராய் இயேசுவை நம்முடைய விசுவாச கண்ணால் கண்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் அவருடைய வருகையில் அவரை முகமுகமாய் தரிசிக்கப் போகிறோம். அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் இருந்தால்தான் அவரை தரிசிக்க முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவர் பரிசுத்தராய் இருந்தார். நீ நானும் பரிசுத்தமாக இருக்கிறோமா? முதல் தரம் அவர் பாவிகளுக்காய் வெளிப்பட்டார். ஆனால் 2ஆம் தரம் பாவமில்லாமல் ஆவலோடு காத்திருக்கிற பரிசுத்தவான்களுக்காக அவர் வெளிப்பட போகிறார். ஆதலால் இயேசுவை போல நாமும் ஆவி ஆத்துமா சரீரத்தில் பரிசுத்தமாக இருந்து அவரை சந்திக்க ஆயத்தப்படுவோமா? எங்களை அன்பின் ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்ற நாளில் அவருடைய மனைவியானது உண்மைதான். ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண நாள் நெருங்கி கொண்டிருக்கிற இந்த வேளையில் நாங்கள் உமக்கு மணவாட்டியாக வேண்டியது மிக அவசியம் என்பதை உணர்ந்து செயல்பட ஆயத்தப்பட எங்களுக்கு உதவி செய்யும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.